கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அக்டோபர் மாதம் 5ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை திருப்பாடல் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீரே என் புகழிடம், எதிரியின் முன் வலிமையான கோட்டை. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளை எப்பொழுதும் நம்முடைய நம்பிக்கையாக கொண்டிருந்தாலே போதும், அவர் நமக்கு வலிமையான கோட்டையாக, அரணான கோட்டையாக, எதிரிகள் முன் நம்மை உயர்த்துகிற தேவனாக நம்மோடு எப்பொழுதும் வீற்றிருப்பார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒரு அருமையான வாக்கை நமக்கு இயேசு மகாராஜா கொடுக்கிறார். கடவுளே நம்முடைய புகலிடமாக கொண்டாலே போதும், எனக்கு சந்தோஷம் வந்தாலும் நான் அவரிடம்தான் அடைக்கலம் புகுவேன், எனக்கு துக்கம் நேர்ந்தாலும் அவரிடம்தான் நான் தஞ்சம் புகுவேன் என்று எப்பொழுதும் அவரை நாம் புகலிடமாக கொண்டாலே போதும், அவர் நமக்கு எதிராக யார் நின்றாலும் சரி அவரை முறியடிக்க வல்லவராயிருக்கிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் எதிரி என்பவர் யார் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதிரி உருவாவது ஒன்று, நாம் நன்மை செய்தும் நமக்கு எதிராக உருவாகிற ஒரு மனிதர்கள். இரண்டாவது, நாம் யாருக்காவது தீமை செய்து அதனால் உருவாகும் எதிரிகள். மூன்றாவது, நம்முடைய சிந்தையும் நம்முடைய சொல்லும் நம்முடைய செயலுமே நமது ஆசீர்வாதத்திற்கு எதிராக நிற்கும் வாய்ப்பும் உண்டு. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மூன்று வகையான எதிரிகள் எந்த வகையிலே இதுவரை நம் வாழ்விலே நின்றாலும், இன்று நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்தோம் என்றால், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு புகலிடமாக இருந்து எல்லா எதிரிகளையும் வீழ்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். இன்று அவர் வாக்கு கொடுத்ததின்படியாகவே உங்களுக்கு எதிராக யார் இருந்தாலும், எந்த பலவீனங்கள் இருந்தாலும், எந்த சாத்தான் இருந்தாலும், இயேசு மகாராஜா இவை எல்லாவற்றையும் முறியடித்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆசீரையும் சிறப்பான சந்தோஷத்தையும் ஒரு சிறப்பான சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். உங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்துவார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே நீரே எங்கள் புகலிடமாக என்று வீற்றிருக்கிறீரப்பா. எங்களை இன்றும் தாழ்த்தி உமது திரு பாதங்களில் அர்ப்பணிக்கிறோம். இதுநாள் வரை எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த காரியங்கள் எல்லாம் எதிராக நின்று கொண்டிருந்ததோ அவை எல்லாவற்றையும் முறியடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவன், இன்றைய முறியடிப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஒரு சிறப்பான நாள். கடவுளையே நாம் எப்பொழுதும் அண்டிக் கொள்ளுவோம், அவருடைய பாதங்களிலே நம்மை சமர்ப்பிப்போம். அப்படி நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது கடவுள் நம்மோடு கூட இருந்து நமக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் வீழ்த்தி நமக்கு சிறப்பான வெற்றியையும் ஆசீரையும் கொடுத்து நம்மை சாட்சியாக நிறுத்துவார். ஆமேன். God bless you.